ஹலோ காய்ஸ், இன்றைக்கி ஆய்ஸ்டர் மஷ்ரூம் யூஸ் பண்ணி சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு செம்ம டேஸ்டான கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுதான் ஆய்ஸ்டர் மஷ்ரூம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு 4 எடுத்திருக்கேன், தக்காளி 2, பச்சை மிளகாய் 2, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு எல்லாம் எடுத்துக்கோங்க. தேவையான இன்க்ரீடியன்ஸ் இது தான். நெக்ஸ்ட் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா பொடியாக சாப் பண்ண ஆனியன் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆகிற வரையும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரௌனிஷ் ஆனவுடனே இது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் 2 க்ரீன் சில்லிஸ் நறுக்கி வச்சுருக்கேன் புதுசாக, அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ 2 ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மசிஞ்சு வந்தோடனே இது கூட சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், அதுக்கப்புறம் ஜீரா பவுடர், பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தூள் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 மினிட் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. சாட்டே பண்ணிவிட்டு இது கூட நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த ஆய்ஸ்டர் மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். ஆய்ஸ்டர் மஷ்ரூம் ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வாய்ந்தது. இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பட்டன் மஷ்ரூம் அவ்வளோ யூஸ் பண்ணாதீங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் பட்டன் மஷ்ரூமோட இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணிக்கோங்க. கொரியண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை சாட்டே பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்டான ஆய்ஸ்டர் மஷ்ரூம் கிரேவி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.